Hi guys and welcome to another interesting episode in Karma Crypto. So இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே வித் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ இன்னைக்கு டேரக்டா நம்ம கண்டென்ட்குள்ள டைவர்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் பத்தி இன்னைக்கு பேசணும். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினோட மூவ்மெண்ட். நான் நேத்து போட்ட வீடியோல இருந்து ஒரு சின்ன கண்டினியூஷன் இன்னைக்கு ஒரு அப்டேட் இருக்கு. அது என்னன்றதை சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் இதை வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாரு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின். ஸோ நேற்று வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து பிட்காயினோட இதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நேற்று யூஎஸோட ஜிடிபி ரேட். ஸோ அந்த ஜிடிபி ரேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிடிபி ரேட் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சதோட ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ இதனால ஒரு புல் பேக் நடக்கும். பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 61K வரைக்கும் ஒரு புல் பேக் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஃபீல் பண்றாங்க. பட் அதே சமயத்துல பிட்மெக்ஸோட கோஃபவுண்டர் பிட்மெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பாப்புலர் எக்ஸ்சேஞ்சஸ் இன் யூஎஸ்ல. ஸோ அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் தான். அந்த எக்ஸ்சேஞ்சோட கோஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே யூஎஸ்ஏவோட ஜிடிபி ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியா தான் வந்திருக்கு. ஆனா யூஎஸ் சிட்டிசன்ஸ்ல இருந்து வர டாக்ஸ், ஸோ யூஎஸ் சிட்டிசன்ஸ் வந்து டாக்ஸ் பே பண்ணுவாங்கல்ல, அந்த டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $200 பில்லியன் வந்து ட்ரெஷரி, அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதனால ஜிடிபி ரேட் கம்மியானாலும் பொருளாதாரம் வந்து யூஎஸ்ல இருந்து அவ்வளவு பெரிய அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முன்வைக்கிறாரு. இது வந்து ரொம்ப நம்ம ஸ்டேபிளா பார்க்கணும் இந்த நியூஸை. ஏன்னா ஒரு சைடுல ஜிடிபி ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து வர டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரொம்ப அதிகம். $200 பில்லியன் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இதனால இவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே பிட்காயின் கரெக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கு, பட் ஆனா ரொம்ப டாமினண்டா போகாது, ஓரளவுல போய் செட்டில் ஆகி நின்றும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் மோஸ்ட் ஆஃப் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கும். இந்த கரெக்ஷன் ஸ்டேஜ்ல பிட்காயின் இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிட்காயின் ஒரு சின்ன டிப் ஆயிருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும், பட் மோர் ஆர் லெஸ் இட் வில் கம் பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நியூஸ் நேத்தோட கண்டினியூஷன்ல. ஸோ இந்த கண்டினியூட்டோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியும். ஸோ அடுத்து வந்து முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி வந்து கிரிப்டோ டாக்ஸஸ் பத்தி கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுங்க. அதுவும் இல்லாம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல ப்ராஃபிட் ஒன்று வந்திருக்கு, அந்த ப்ராஃபிட்டை வச்சு நான் வந்து திருப்ப இன்வெஸ்ட் பண்றேன், அப்ப எனக்கு லாஸ் ஆகுது, அப்ப நான் வந்து டாக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கும் பிளஸ் நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேசுற டாபிக் ஜென்ரலா கிரிப்டோ டாக்ஸஸ். ஸோ கிரிப்டோ டாக்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்தியாவில் மட்டும் தான் பேசுறேன். ஸோ இந்தியாவில் வந்து கிரிப்டோ டாக்ஸஸ் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கீழே வந்துடும். ஸோ பிகாஸ் அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட்ஸோ கெயின்ஸோ நீங்க ரியலைஸ் கெயின்ஸ் வாங்குறீங்களோ லாஸ் வாங்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் இட் கம்ஸ் டைரக்ட்லி அண்டர் தி இன்கம் டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ கீழே வந்துடும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணது என்ன தெரியுமா, எக்ஸ்சேஞ்சில் காயின்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டாக்ஸபிள், எடுத்துட்டா டாக்ஸபிள் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு பிட்காயின் வாங்குறீங்க, அந்த பிட்காயினை வந்து நீங்க வந்து பை பண்றீங்க, செல் பண்றீங்க, 1000 rupees ப்ராஃபிட்ல செல் பண்றீங்க, 20,000 rupees ப்ராஃபிட்ல செல் பண்றீங்க. ஆனா வித்ட்ரா பண்ணல உங்க பேங்க்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க ப்ரோ நம்ம வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோ நமக்கு வந்து டாக்ஸ் இதாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கிடையாது. ஸோ இதுக்கு ரியலைஸ்டு ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரியலைஸ்டு கெயின்ஸ் அண்ட் ரியலைஸ்டு லாசஸ். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனை நீங்க ஒரு காயினை இன்னொரு காயினா மாத்தினாலும் சரி, இல்ல ஒரு காயின் நீங்க எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணாலும் சரி, தட் இஸ் டாக்ஸபிள். ஸோ அந்த இது வந்து ப்ராஃபிட்டா இருந்தா இட் இஸ் டாக்ஸபிள், லாஸா இருந்தா அது வந்து இது இஷ்யூஸ் கிடையாது. பட் ப்ராஃபிட்ஸ் ஆர் டாக்ஸபிள். ஓகே, இப்போ இந்த டாக்ஸ் லயபிலிட்டி வந்து எப்போ இப்போ இந்த டாக்ஸ் வந்து எப்படி ப்ரோ இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் லயபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அதாவது ஒரு 36 monthsக்குள்ள நீங்க வந்து ஒரு காயினையோ இல்ல ஒரு இதையோ வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணி ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ் டாக்ஸ் கெயின்ஸ் தான் இருக்கும். அதாவது ஸ்மால் சைஸ் டாக்ஸ் தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் ரேட். பட் ஆனா 36 monthsக்கு மேல வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சு நீங்க வந்து விற்கிறீங்க ஒரு பெரிய இதுன்னா பிளாட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் வந்து லம்பா வந்து அடிக்கும். இது வந்து ஒரு டாக்ஸ் கெயின்ஸ். ஓகே ப்ரோ, இப்போ அவர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஆன்சர் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். ஸோ ஆஃப்செட்டிங் லாஸ் அப்படின்றது தான் வந்து அவர் சொல்ற கான்செப்ட். ஸோ நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ஏ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போமே. ஏ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 10,000 rupees ப்ராஃபிட் வருது, பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அதுல வந்து உங்களுக்கு 5,000 rupees லாஸ் வருது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆஃப்செட்டிங் லாசஸ். இப்போ வெறும் நீங்க ஏ மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், உங்களுக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு நீங்க வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். கரெக்டா?
ஆனா இப்ப நீங்க பி இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க பண்ணியிருந்திருக்கீங்க. அதுல உங்களுக்கு 5000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கதால 10,000 ஆஃப் ப்ராஃபிட் 5,000 ஆஃப் லாஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா வெறும் உங்களுக்கு 5,000 தான் இருக்கும். இந்த 5,000க்கு நீங்க வந்து டாக்ஸ் பண்ணா போதும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆஃப்செட்டிங் லாஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் இருந்துச்சுன்னா அந்த லாஸ் அமௌண்ட் வந்து உங்க கெயின்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதுமே தவிர நீங்க எல்லாத்துக்கும் டோட்டலா டாக்ஸ் கட்டணும். ஐயோ ப்ரோ இந்த 10,000 ரூபாய்க்கு நான் ஃபுல்லா டாக்ஸ் கட்டணும், ஆல்ரெடி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ, ஆனா இங்க 10,000 ரூபாய் இருக்கு, இந்த 10,000க்கும் நான் டாக்ஸ் கட்டணும், இந்த 5,000க்கும் நான் 5,000 வேற எனக்கு லாஸ், இந்த 10,000க்கு நான் டாக்ஸ் கட்டணும், நான் என்ன ப்ரோ பண்றது அப்படின்ற மாதிரி வராது. ஸோ இதுதான் வந்து ஆஃப்செட்டிங் லாஸ். நீங்க உங்களுக்கு 10,000 ப்ராஃபிட் இருந்தாலும் வேற எங்கேயாவது உங்களுக்கு லாஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் கனெக்ட் காமிச்சு ஓகே எங்களுக்கு 10,000 ப்ராஃபிட் ஆச்சுங்க, ஆனா எங்களுக்கு எந்த ஒரு 5,000 லாஸ் ஆயிருக்கு, அதனால மைனஸ் பண்ணினா உங்களுக்கு 5,000 தான் வந்து உங்களுக்கு ரியலைஸ்ட் கெயின்ஸ். அந்த 5,000 மட்டும் நீங்க வந்து டாக்ஸபிளா வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் இன் ஷார்ட்டா டாக்ஸஸ் அண்ட் மோஸ்ட் பீப்புள் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இந்த இடம் தான். அது நான் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்து நடந்திருக்குங்க. ஷிபா இனி நியூஸ் வந்து நடந்தது அண்ட் ஜப்பான் வந்து புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து இன்னைக்கு நடந்தது. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பட் வீடியோ லென்த்தா போச்சுன்னா இட் ஒன்ட் பி குட். அதனால எல்லா வீடியோமே எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஃப்ரீக்வெண்டா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி 3 hours 4 hours வர எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல வந்து உங்களுக்கு லைவா வந்துட்டே இருக்கும். ஸோ டூ செக் அவர் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் ஜாயின். அண்ட் இந்த வீடியோக்கும் நீங்க வந்து உங்க சப்போர்ட் தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.